ஓகேடி, கட்டாயம் வந்துட்டு போ. மருமகளே, யாரும்மா ஃபோனில்? அது என் ஃப்ரெண்ட் அத்தை. அவள் யூகேவில் நின்றுக்கிட்ட வரா. அதான் போகிற வழியில் வீட்டுக்கு வந்துட்டு போன கால் பண்ணேன். ஓ ஃப்ரெண்டு தானே, வர சொல்லு. ஹலோ மகன், வேலையாக இருக்கீங்களா? பாருங்களேன், உங்களோட மனுஷி கண்ணு நேரமாக ஃபோன் கதைச்சிட்டு இருந்தா. யாரோட கதைக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கு முகத்தை திருப்பிட்டு போகிறா. எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லை. என்னத்தை சொல்ல? இங்கே பாருங்க மகன், உங்கள்கிட்ட கால் பண்ணி கதைச்சுன்னு சொல்லி உங்கள் மனசுக்கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிடாதீங்க. என்ன செய்ய, உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட தான் சொல்லியிருக்கு. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வெயிலில் பூ மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கீங்க. விடுங்க, நான் பாய்ச்சிக்கிறேன். அடே, இது என்ன வெயில்? நாங்கள் வெயிலுக்கெல்லாம் பழக்கப்பட்டது தானே. போ, நீ ரூமுக்குள்ளே போ. நான் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் தண்ணி இருக்கு. இல்லை அத்தை, நான் ஹெல்ப் பண்ணுறேன். வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீ போமா, நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டீங்க. சரி அத்தை. பார்த்தீங்களா மகன், இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி தான் நான் இருக்கேன். இந்த உச்சி வெயிலில் பூக்கட்டுக்கெல்லாம் நான் தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். ஓ மனுஷி உள்ள டிவி பார்த்துட்டு இருக்கா. சும்மா சரி வந்து ஹெல்ப் பண்ண பண்ணலாம் தானே. என்னத்தை சொல்லி என்னத்தை செய்ய, எல்லாம் என் தலைவிதி. அத்தை